எல்லா கட்சிகளுக்கும் இது தேர்தல், எல்லா கட்சி வேட்பாளர்களுக்கும் இது ஒரு முதலீடு, எல்லா கட்சி வேட்பாளர்களுக்கும் இது ஒரு பிசினஸ், எல்லா கட்சி வேட்பாளர்களுக்கும் இது ஒரு தேர்தல், அவ்வளவுதான். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுக்கு இது போர், இதுங்களுக்கு போர்க்களம். எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், ஓட்டுக்கு பணம் தராமல், இந்த படித்த பிள்ளைகளை, இந்த அறிவார்ந்த சமூகத்தை வைத்து மக்களை நம்பி மக்களுக்காக மக்களோடு நிற்கும், மக்களோடு கூட்டணி வச்சிருக்கும் ஒரே கட்சி தமிழகத்தில் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தேர்தல் என்று தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கும் முன்பாகவே இந்த களத்திற்கு நாங்கள் வந்துவிட்டோம். அன்பு உறவுகளே, 2016 நாங்கள் கடலூர் மஞ்சங்குப்பம் மைதானத்திலே எங்கள் முதல் தேர்தல் மாநாடை எங்கள் அண்ணன் அறிவித்தார். அந்த தேர்தலில் இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக எனது மனைவி ஜெயலட்சுமி தான் இந்த களத்தில் நின்றார்கள். இங்கே கூடி நிற்கின்ற எங்கள் அண்ணன்கள், பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி நிற்கிற அண்ணன்கள் எல்லாரும் எங்களை ஏளனம் கிண்டல் கேலி செய்தார்கள். பெரும்படையாக நாங்கள் பரப்புரைக்கு போல, ஆனால் அந்த கிண்டல் கேலி எல்லாத்தையும் தாங்கினேன். இந்த 10 ஆண்டுகள் இதே மண்ணில் 2026 மோதிலால் நேரு தெருவில் 3வது பெரிய அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு நான் கட்சி மேடை போட்டு ஓட்டுக்கு 10 ரூபாய் தரல, நான் கூடி நிற்கிறேன், கூடி நிற்கிறேன், சாமி வச்சு நான் பஞ்சம் வைக்கிறேன், ஏறி நிற்கிறோம், அரசியல் அங்கீகாரம் பெற்று நிற்கிறோம். இதுதான் புரட்சி, இதுதான் மாற்றம். எங்களை கேலி செய்தவர் எல்லாரும் இப்போது வாயடித்து என்ன பேசுவது தெரியாமல் வெட்டி தலைகொண்டிருக்கிறார்கள். அதுல எல்லாம் அண்ணன் தம்பிதான், அவருக்கு சார்ந்து இருக்கிற கட்சிக்கு அவர் உண்மையா இருக்காங்க. ஆனா அந்த கட்சி அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னா ஒருபோதும் கிடையாது. இந்த மண்ணில், எழும்பூர் தொகுதி மண்ணில் இந்த தேர்தலில் நிற்பதற்கு திமுகவில் எழும்பூர் தொகுதியில் உள்ள திமுக அண்ணன் தம்பிக்கு தகுதியே கிடையாதா? 2016 ஆர்கே நகர் சேர்ந்த KS ரவிச்சந்திரன் எங்க இறங்கினாங்க. 2021 பூந்தமல்லியை சேர்ந்த பரந்தாமணி இறங்கினாங்க. இப்போ தமிழன் பிரச்சனை, கொடியூர் சேர்ந்த தமிழ் பிரச்சனை இருக்கிறாங்க. அப்போ இந்த 50 ஆண்டு 60 ஆண்டு காலம் திராவிட அரசியலில் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக எழும்பூர் தொகுதி திமுக கோட்டையாக இருந்தது. 2011 அதிமுக கூட்டணி நல்ல தம்பி வெற்றி பெறுகிறார். அந்த 5 வருடம் மட்டும்தான் அது அதிமுக கூட்டணிக்கு போனது. மீண்டும் இந்த 10 ஆண்டுகளாக திமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இந்த மண்ணை எழும்பூர் தொகுதியில் ஆட்சி அதிகாரம் புரிந்தது திமுக. அப்போ இதே இடத்தில், இந்த இடத்துல நீங்க நவம்பர் அக்டோபர் மாசம் வந்தா நீங்க போட்ல தான் போகணும். இந்த 10 மாசம் வரைக்கும் இது ரோடு, வாகனம் போற ரோடு. அக்டோபர் நவம்பர் மாசத்துல நிஜமா அந்த இந்த இடத்துல போட்ல தான் போய் ஆகணும். இது நீச்சல் குளமா மாறிடும். இங்க இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட மாறவர்களுக்கு தண்ணி தேங்கி நிற்கும் இந்த இடம். ஆனா இது குடிநீர் வடிகால் திட்டம் நாங்க கொண்டு வரோம் சொல்லி முதல்ல ஒரு வடிகால் திட்டத்தை இந்த சாலையில போட்டாங்க. அப்புறம் மீண்டும் ஒரு வடிகால் திட்டத்தை போட்டாங்க. ஏன் நீங்க அந்த திட்டம் என்ன கேட்டா அந்த திட்டம் ஃபெயிலியர். அப்ப அந்த திட்டத்துக்கு இவங்க போட்ட முதலீடு 4000 கோடி. அந்த 4000 கோடி எங்க போச்சுன்னா மண்ணில போச்சு. அப்போ ஒரு திட்டத்தையும் நம்மளுக்கு போலியாக செய்வது போல் காட்டிவிட்டு மழை வந்த பிறகு இந்த முறை தண்ணி தேங்க விடாம தண்ணி வந்தது, அது தேங்க விடாம பாத்துக்கினாங்க. எப்படி தெரியுமா பாத்துக்கினாங்க? இந்த தெருமுனையில அங்க வந்து ஒரு டிராக்டர், அந்த டிராக்டர் விடுற தண்ணியை இங்க இருந்த ஒரு டிராக்டர் எடுத்து இங்க விடும். அங்க ஒரு டிராக்டர், அந்த டிராக்டர் அங்க இருந்து எடுத்து அங்க விடும். அங்க ஒரு டிராக்டர் அங்க விடுற தண்ணி எடுத்துன்னு போய் கூடத்துல விட்டுரும். இந்த 4000 கோடி பண்ணி கடைசியா இந்த மழைநீர் வடிகால் திட்டத்துக்கு இவங்க இந்த இடத்துல 400 டிராக்டரை வாடகை வச்சு கொண்டு வந்தாங்க. இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு. நீங்க திமுக தான் ஓட்டு போடுவீங்களா? அப்ப நம்ம இந்த முறை இந்த எளிய பிள்ளைகள் யாரோட கூட்டணி இல்லாம நிக்கிறாங்கல்ல, அப்ப நம்ம போடலாம்ல. அப்ப இங்க நிக்கிற வேட்பாளர்கள் நீங்க பாருங்க. அதிமுக சார்பா வேட்பாளர் இருக்கிறாங்க. இப்ப புதுசா தொடங்கி இருக்க சினிமா நடிகர் சார்பா ஒரு வேட்பாளர் இருக்கிறாங்க. யாருமே மண்ணின் மைந்த கிடையாது. எல்லாரும் வெளியிடத்துல இங்க போட்டு விடுறாங்க. ஆனால் இந்த இடத்தில் மேடையில் அமர்ந்திருக்கும்
மகள் இதெல்லாம் வீடு, வீட்டு வாசல்ல கூட்டம் போட்டு பேசுறோம். வீடு இங்க இங்கதான் புறம், இங்கதான் வளருது. இந்த பிரச்சனை இந்த பொண்ணுக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா இந்த வாழ்ந்த பிரச்சனை, இந்த மண்ணின் பிரச்சனை, என் தொகுதிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது இந்த ஊர்ல வந்த பொண்ணுக்கு தெரியுமா? இன்னொருத்தன வெளியூர்ல வந்து அவனுக்கு தெரியுமா? இந்த கடந்த 5 ஆண்டு காலமா பரந்தாம எம்எல்ஏ இருந்தார். எங்க இருந்தாரு கேட்டா அவர் வீட்டிலே இருந்தாரு. 234 தொகுதியில ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் அன்புறவர்களே ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு சட்டமன்ற அலுவலகம் இதுவரை தரவே இல்லை. ஏன் தரல? அவருக்கும் சேகர் பாபுக்கும் உள்ள பிரச்சனை. அவர் மாவட்ட செயலாளர் பகைத்துக் கொண்டார். கடைசி வரைக்கும் ஒரு தொகுதி மக்கள் நம்ம சட்டமன்ற உறுப்பினரை நேரில் போய் சந்திக்கணும், மனு கொடுக்கணும்னா அவரு தனியா ஒரு அலுவலகத்தை வாடகை வச்சிருந்தாரு. ஆனா அரசாங்கம் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் தரல. இப்பதான் தேர்தல் அறிவித்த பிறகு சேத்துப்பட்டுல அலுவலகத்தை கட்டி இருக்கிறாங்க. எத்தனையோ இங்க வந்து மாநகராட்சி கட்டிடங்கள் இருக்கு. ஆனா அவருக்கு அலுவலகம் தரக்கூடாது என்று அவர் அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னதன் பேர்ல சட்டமன்ற உறுப்பினருக்கு அலுவலகம் தராமல் வைத்திருச்சு. இந்த தொகுதிக்குள்ள எந்த திட்டங்களையும் கொண்டு வரக்கூடாது. இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தா பரந்தாம இந்த மக்களுக்கு வந்து பரிச்சயம் ஆயிடுவான், இவன் எப்படின்னா தேர்தல் இருந்து வெளியே அனுப்புன்னு சொல்லி உட்கட்சி பூசல்ல இந்த தொகுதிக்குள்ள எந்த வேலையும் செய்யாம மக்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றிய திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்களா? இல்ல இந்த மதவாத சக்தியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த நாட்டை மதவாதத்தால் பிறக்கும், இந்த நாட்டை இந்த 15 ஆண்டுகளாக மக்களை கொடுமைப்படுத்தி நரகத்துக்கு தள்ளி இருக்கும் மோடியுடன் நீ எடப்பாடி கூட்டணி வச்சாரு, அந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? அதுவும் இல்ல. சினிமால நடிச்சுட்டு நான் எதுக்குடா கட்சி ஆரம்பிச்சேன்னு அவனுக்கு தெரியாது, நாங்க எதுக்குடா கட்சியில சேர்ந்தோம் அவனுங்களுக்கும் தெரியாது. கேட்ட ஒரே வார்த்தை டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே. உண்மையாலே தேர்தல் நேரத்தில் அந்த நேரத்தில் நான் வந்து பாராட்டு தெரிவிச்சிடும். கருத்து அவன்கிட்ட இருக்காது. அப்ப கருத்து இல்லாத பசங்க என்ன பேசுவாங்கன்னா ஆபாசம் தான் பேசுவான். நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் போட்டு மைக்க கொடுத்தா அவன் அந்த மாதிரி, இவன் இந்த மாதிரி, அந்த மாதிரி, நான் அண்ணனா இருப்பேன், அவர் ஒரு புருஷனா இருக்கட்டும், இல்ல நான் தங்கச்சியா இருக்கிறேன், நாங்க ஒரு பொண்டாட்டியா இருக்கட்டும். ஒரு சமூகம் சீரழிந்திருக்கிற சமூகத்தை அந்த உறவுகளே இங்க அமர்ந்திருக்கும் நாங்களும் சேர்ந்தான் சீரழிந்து கொண்டிருந்த சமூகத்தை திருத்தி அரசியல்படுத்தி நீ செடியை வளர்க்கணும், இந்த அனைத்து உயிர்களை நேசிக்கணும், நீ தமிழ் பற்றுக்கொள்ளணும், நீ சாதியா பிரிந்திருக்காத, நம்ம எல்லாம் ஒரே ரத்தம், தமிழ் ரத்தம், இனப்பற்ற ஊற்றி ஒற்றுமையை ஊற்றி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து அனைத்து உயிர்களுக்கான கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து இந்த மலையை நம்ம காக்கணும், இந்த மண்ணை நம்ம காக்கணும், இந்த மரத்தை நம்ம காக்கணும்னு அறிவுற்றிய தமிழ் சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற வேலையில அப்படியே அண்ணன் அபோட்ல வந்து யூட்டன் பண்ணிட்டு அப்படியே அந்த சமூகத்தை தூக்கி சீரழிந்து எதுக்குடா வந்தது தெரியாம அப்படியே ஒரு சமூகம் தருதலாக ஏற்பட்டு போடுது. ஏன் நீங்க வந்து விஜய் எதிர்க்கிறீங்க? விஜய் வந்துட்டாரு. விஜய் எங்க இருந்து வந்தாரு? வீட்டுல இருந்து வந்தாரு. இப்ப எதிர்க்க நிற்கிற எல்லா கட்சிகளும், திராவிட கட்சிகளும் இதுக்கு காங்கிரஸ் கருத்து முரண்பாடுல எல்லா கட்சிகளும் குற்றம் சொல்லும். ஆனா ஒரு கட்சியோட தொடக்கம் எப்படி இருந்தது? திராவிட அரசியல் தொடக்கம் எப்படி இருந்தது? அப்ப இப்ப அவங்க சரியில்லை. ஆனா அந்த தொடக்க எப்படி இருந்தது? அப்படி எப்படி வர்றாரா? இல்ல. ஏன் கேரியர் விட்டு வர்றேன் நீ வரல? நீங்க யாரும் அவங்க போன் பண்ணுது, உங்க யாரும் கேரியர் விட்டு வர சொன்னது? ஏன்டா நீ கேரியர் விட்டு பொண்டாட்டி உள்ள விட்டு போயிட்டா? நீ வீட்டுல இருந்த அப்பா அம்மா கூட வச்சுக்கிட்டா, உன் பொண்டாட்டி கூட வச்சுக்கிறா, உன் பொண்ணை கூட வச்சுக்கிறா, குடும்பத்தை கூட வச்சுக்கிற நீ நாட்டை திட்ட போற. இந்த ஐயோக்கு அந்த ஐயோக்கு இருக்கு. இந்த சமூகம் பின்னாடி போகுது. இந்த திரை இதேதான் ஆந்திராவில் சிரஞ்சீவி பண்ணாரு. சிரஞ்சீவி பெரிய புரட்சி உருவாக்க போறாருன்னு ஒரே நேரத்தில் 25 லட்சம் மக்கள் திறந்துட்டான், கூடிட்டான். அவனை நம்பி ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர், டெப்டி கலெக்டர் எல்லாருமே டீடைல்ஸ் வேலையை விட்டு வந்துட்டு அந்த கட்சியில போய் அணுங்க. தேர்தல் வந்துச்சு, தேர்தலில் பெருவாக்க வாங்கினாங்க. சின்ன அங்கீகாரப்பட்ட சின்ன ரயில் சின்ன வந்துருச்சு. அடுத்த 10 ஆண்டுல கட்சியை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டாரு. அவரை நம்பி போன பல லட்சம் பேர் வேலை இல்லாம ஆண்கள் நடுத்தம் இன்னும் போல இந்த தமிழ்நாட்டுல இன்னும் 3 மாசத்துல நிக்க போய் இந்த கூட்டாளி நம்பி போல எல்லாரும் நடுவாக்க நிற்பீங்க. அப்போ நான் வச்சுதான் உங்களுக்கு வந்து கடன் இருக்கும், எந்த பிரச்சனையும் நாங்கள் தீர்ப்போம். அப்போ இந்த சமூகத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கும் இருக்கு. நீங்க உங்க பிடிப்பவருக்கு ஓட்டு போடுங்க.
அதை நாங்க வந்து மறுக்கல, ஓட்டுன்றது ஜனநாயக கடமை. ஆனா எதுக்காக ஓட்டு போடணும்? அப்ப ஓட்டு போட வேட்பாளர் இத்தனை ஆண்டு காலமா திரையில சொன்னதெல்லாம் உண்மைனா, அப்ப திரையில சொன்னது உண்மைனா, அப்ப திரையில அவர் குடிச்சது உண்மையாயிடும், திரையில அவர் கஞ்சாச்சது உண்மையாடும், திரையில அவர் ஆபாசம் எடுத்த உண்மையாடும். திரையின் மோகம்தான் தமிழ்நாட்டு மக்களை சீரழித்துக் கொண்டிருக்குது. திரையில கூத்தாடுவான் தலைவர் கிடையாது. தரையில் நம் மண்ணுக்கு மக்களுக்கான பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகாலமாக தமிழ்நாட்டில் போராடி கொண்டு, இந்திய தேர்வு வரை போராடி கொண்டு, வேட்பாளர்கள் போராடி கொண்டு, வழக்கு போட்டு நம் மண்ணுக்கு மக்களுக்காக சிறைப்பட்டு வழக்குகளை சுமந்த கட்சி நாம் தமிழ் கட்சி. எங்கள் செந்தமிழ் சீமான் எங்க இருக்கிறோம் போராட்டம், எங்க போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், இதுக்கு மற்ற இந்த பணியாளர் தூய்மை பணியாளர் போராட்டம், எந்த போராட்டம் நடந்தாலும் அந்த போராட்ட களத்திற்கு சீமானே வர சொல்லுங்கள் என்று அந்த போராட்டக்குழு எங்க அண்ணனுக்கு அழைப்பு விடுத்துதான் இருக்கும். யார் இதெல்லாம் உண்மையான என்று போராடும் போது தெரிகின்றது. அதன் முன்பு இங்க நம்ம 1 மாத காலமாக தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்திருந்து, அந்த போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களை பணியமர செய்ய கோரி நாங்கள் மாவட்ட ஆட்சியரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நன்றி சொல்ல கூட அந்த பிள்ளைகளை வந்து பார்க்கல. நாங்க போராடுற மக்களுக்கு நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வரல. ஆனா இந்த தூய்மை பணியாளர் பாரதி மக்கள் தான் ஒன்னா நம்ம திட்டு போய் அந்த திட்டு போய் நம்பி போயிட்டு கிட்டத்தட்ட 5000 பேர் தூய்மை பணியாளர் எல்லாருமே வேலைக்கு நோட்டில் வந்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டு போய் திமுக ஆதரவுன்றான். உழைப்பால் உரிமை இயக்கம் திமுக ஆகும்தான். நேற்று வரைக்கும் சேகர் பாபு திட்டினா இவர் யார் அமைச்சர் அமைச்சர் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல பேசுங்க திட்டினி இருக்க பையன் கூலியை வாங்கினா, இந்த தூய்மை பணியாளர் வச்சு வியாபாரம் செஞ்சான், பல கோடி பேரம் பேசினா, தூய்மை பணியாளத்தை கொண்டு போய் இன்னைக்கு பஞ்சம் வச்சுட்டு போயிட்டு திருப்பி அதே திமுக போயிட்டு ஆதரவு தெரிவிக்கிறான். அப்ப இந்த தூய்மை பணியாளர் பணிகள் நிறைவு செய்யப்படுதா? இல்ல. அப்போ இந்த மக்களை அறிவார்ந்த மக்களை தெளிவுபடுத்த கூடாது. அதுக்கு எவனா ஒரு தலைவனை உருவாக்கணும். அந்த தலைவன் நமக்கு வந்து அடிமையாக இருக்கணும். அது மாதிரிதான் இந்த மாத்தின்னு வராங்க. அன்புகிறவர்களே, உங்க வீட்டு மகள் இந்த இடத்துல நிற்கிறாங்க. உங்க வீட்டுக்கு பெண்ணுக்கு நீங்க ஓட்டு போடாம வெளியூர்காரங்க ஓட்டு போடுவாங்களா? இந்த ஊர்ல பொண்ணு இத்தனை ஆண்டு காலமாக நீங்க நேசித்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்க விரும்பிய கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க. இந்த ஊர்ல பொண்ணு நாலு எல்லாம் நிக்கிற எல்லாம் வேட்பாளர், நான் வேட்பாளர், ஒரே ஒரு பொண்ணு வேட்பாளர் நிக்குது. நம்ம ஊர் பொண்ணு, நம்ம எதிர்க்கிற கண்முன்னு வந்த பொண்ணு, இது நம்ம சொந்தக்கார பொண்ணு, நம்ம ஊர்ல பொண்ணு, இந்த பொண்ணு ஜெயிக்க வச்சு நின்று இங்க கூடியிருக்க மக்கள் நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டாதான் அந்த ஓட்டு தான் எங்களுக்கு புரட்சியா இருக்கும். அப்ப நீங்களே இந்த பொண்ணை நீங்க வந்து தவற விட்டீங்கன்னா நீங்க திருப்பி இந்த காலத்துக்கும் இதே இடத்துல வரணும். காலையில தமிழ்நாட்டுக்கு வரணும், ஊருக்கு பேசணும், இந்த கட்சி அந்த கட்சியை பேசணும். பெரிய புரட்சியாளர் சேகுவாரா பிடல் காஸ்ட்ரோ எல்லாரும் கூடிடுவாங்க, எல்லாம் கருத்தும் பேசுவாங்க, அப்புறம் கலந்துருவாங்க. அப்போ நம்ம ஊரு பொண்ணுடா, நம்ம இந்த பொண்ணுக்கு நம்ம ஓட்டு போடணும், நம்ம ஊருக்கு பொண்ணுங்க ஓட்டு போட்டோம், நம்ம ஊரு பொண்ணு ஜெயிக்கிட்டோம், போதான் வீடு இருக்குது, நம்ம பொண்ணுகிட்ட இந்த தொகுதிக்கெல்லாம் செய்யுமான்னு சொல்லி உரிமையா கேட்கலாம். அப்ப நம்ம வீட்டு பொண்ணு நமக்கு நம்ம இடத்துல இருந்த நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் அதுக்கு தெரியும். சுந்தரபுரத்துல பட்டா இல்லைன்னு தெரியும். திடீர் நகர்ல இன்னும் வந்து 60 ஆண்டுகளமா இன்னும் அவங்களுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரல, அது தெரியும். எப்போ இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனைகளோடு வளர்ந்த வேட்பாளர் நீங்க ஓட்டு போட போறீங்களா? எங்க வந்து வரானுங்க பார், அவனுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? இதுல வந்து இவர் வந்து திமுக ஒரு தீய சக்தி. திமுக தீய சக்தியால் என்ன மாற்று கருத்து இல்ல. அதிமுக தூய சக்தியா? அதுக்கு வாய பொறுக்கணும். அப்ப அதான் சொல்லணும். அப்ப அதிமுக என்ன பண்ணுன்னு சொல்லணும். தூத்துக்குடி துப்பாக்கி நடத்துறது யாரு? அதிமுக இல்லையா? அப்ப எல்லாம் இந்த அதிமுக பெண்ணை பாலியல் செய்யலா? எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்த எல்லா சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கும் திமுகவும் அதிமுகவும் முழு கூட்டணி களவாணிகள் பசங்க. நான் வந்தா தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து கண்டறிஞ்சிருவேன், கொடநாட்டு கொலையை கண்டறிஞ்சிருவேன். இது சொல்லிட்டு கண்டுபிடிக்க மாட்டாங்க. உன் கூட போயிடலாம், அவங்க கிட்ட இருக்கு, அவங்க எடுத்து இதை போட்டுருவான். நேற்று தமிழ்நாட்டில் 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு சூரியன் சின்னத்துல உதய சின்னத்துல போட்டியில் நிற்கிறாரு. அப்போ ரெட்டாலையில் நின்ன ஒரு சிஎம் சூரியன் நிற்க முடியும்னா
இவங்க எல்லாம் களவாணி கூட்டு பஸ் தான். நேற்று வரைக்கும் அதிமுக சேர்பாபு நீ திமுக அமைச்சராக பண்ணலாம். நேற்று வரை நம்ம செந்தில் பாலாஜி நீ திமுக அமைச்சராக பண்ணலாம். நேற்று முத்துசாமி திமுக அமைச்சராக பண்ணலாம். நேற்று அன்பார கிருஷ்ணா நீ திமுக அமைச்சராக பண்ணலாம். ஏண்டா நேற்று வரைக்கும் கருணாநிதியை நாற்காலத்துக்கு போட்டு அடிக்க வந்த ஆள் எல்லாம் உங்களோட கட்சிக்குள்ள உங்களோட அரசியல் களத்துல அமைச்சராக முடியும்னா 2 பேரும் திட்டு பசங்க. இந்த 2 திட்டு பசங்க விளக்கமாத்து கொண்டு அடிச்சுட்டு உங்க ஓட்டு பொண்ணுக்கு நீங்க வர தேர்தலில் விவசாய சின்னத்தை ஓட்டு போடணும். சாதாரணமா சின்னதாக வரல. விவசாயி சேற்றில் கால் வைத்தாலாம் நாம் எல்லோரும் சோற்றை கை வைக்க முடியும். எல்லா தொழிலும் அவங்களுக்கு வந்து செய்யும் தொழில் செய்யுவாங்க. ஆனா எல்லா தொழிலுக்குமான தெய்வ தொழிலே விவசாயம் தான். அப்ப எல்லாருக்கும் உணவு ஊற்றுங்க. விவசாயி எல்லாருமே வாழ்கின்ற கடவுள் தான். அந்த வாழ்கின்ற கடவுளாக எங்களுக்கு சின்னமாக வந்துச்சு. நாம எல்லாரும் நல்லா வாழணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த தொகுதி நல்லா இருக்கணும், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும்னா கட்டாயம் நீங்க இந்த தேர்தலில் நீங்க அந்த விவசாயியை தொடுங்க. அந்த விவசாயி உங்களுக்கு உண்மையும் நேர்மையும் இருப்பான். இக்காரணம் கொண்டு திராவிட மாதிரி நாங்க செய்ய போறதுல எங்களோட கனவு பெருசு, எங்களோட திட்டம் புதுசு. எங்களுக்கு ஒரு முறை நீங்க வாய்ப்பு தாங்க. வாய்ப்பே தராம இதுல வேற இலக்கணம் வேற அண்ணன் 2 சீட்டு 3 சீட்டு கூட்டணி வச்சதால அப்பதானே வந்து உள்ள போக முடியும். ஏன்டா அவனுங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டாண்டா நாங்க கட்சி ஆரம்பிச்சு எவனுடைய வந்து கூட்டணி வைக்காம அங்கீகாரம் பெற்று வந்துக்கிறோம். திருப்பி 2 சீட்டுக்கு போய் 3 சீட்டுக்கு போய் அறிவாளர் சொல்லும் போலீஸ் கடையில போயிட்டு முடிவு பண்ணுமா? எங்க கட்சி நாங்க வெல்லும் உரியாரும் 10 வருஷத்துல அரசியல் அங்கீகாரம் பெற்ற எங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுல இந்த தமிழ்நாட்டில் தகுதி கோடி கோடிய பணத்தை வரல. கொள்கையை கொள்ளணும், ஒன்றிய கொள்ளணும். மக்கள் அங்கீகாரம் பெற்றாங்க. 2019 நாங்க பெருசா வர்றாங்க பார்த்தா அங்க இருந்து டாக்ஸ் தூக்கி கமல் டிவி அடிச்சு ஒருத்தர் வந்துட்டாரு. கமல்ஹாசன் வந்துட்டாரு. நாட்டை திட்டி போறாரு. எல்லாரும் ஓட்ட கமலுக்கு போட்டான். கமல் என்ன பண்ணாரு? பிக் பாஸ்க்கு மாமாவை பார்க்க போனாரு. திருப்பி 2021 வந்தாரு. திருப்பி என்ன ஓட்ட போட்டீங்க? திருப்பி கமல் என்ன பண்ணாரு? அதே பிக் பாஸ்க்கு மாமாவை பார்க்க போனாரு. இப்ப நம்ம போட்டாரு அதை முன்னேற வழியா பார்த்துட்டாரு. அவன் கட்சியில் கட்சியில யாருமே இல்ல. சீட்டு எனக்கு சீட்டே வேணாம், நீங்கள வச்சுங்க சீட்டு. உன்னை நம்பி போனவங்க ஒருத்தரோட எம்எல்ஏ ஆக்க முடியாம நீ மக்களின் ஓட்டை பெறாம திமுக ஒத்த சீட்டுக்கு கட்சி அறிவாலய வாசல போட்டுட்டு அறிவாலய வாசல உட்காந்து கமலுக்கு நீங்க போட்டெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கிய நம்ம ஓட்டு தெரியுமா? ஒவ்வொரு ஓட்டு எவ்வளவு புரியுமா தெரியுமா? கமலஹாசன் ஓட்டை போட்டு நீங்க அடிச்சிட்டீங்க, எங்களை நீங்க மறந்துட்டீங்க. இப்ப திருப்பி தற்கொலை வந்திருக்கு. அந்த ஓட்டு அடிக்காதீங்க. கோடி கோடியா பணம் இருக்கு அவனுக்கிட்ட. நாட்டு சீட்டு விக்ரம் பணம் முதலீடு போடுறான். ஆதரவாதம் வேட்புமனு தாக்கல்ல போட்டுறான். நாகாலாந்துல, மணிப்பூர்ல, பஞ்சாப்ல, எனக்கு அருணாச்சல பிரதேசல என்னோட பிசினஸ் இருக்கின்றான். அந்த பிசினஸ்ல என்னது? லாட்டரி சீட்டு. அந்த லாட்டரி சீட்டு வித்த பணத்துல இன்னைக்கு தற்கொலை கட்சி கூட்டம் நடக்குது. விஜயோட காசு 10 ரூபாய் இல்ல, ஆதரவான காசு. அந்த அவதன காசு என்ன? லாட்டரி சீட்டு காசு. புஷியான காசு என்ன? பாண்டிச்சேரி தீர்க்கிற சாராய காசு. சாராய விட்டு லாட்டரி சீட்டை விட்டு அந்த காசுல மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்று சொல்றேன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தல். அது வந்து தமிழ் சமூகம் சிந்திக்கணும். வர தேர்தலில் நாங்க திருப்பி வருவோம். கிட்டத்தட்ட நாங்க வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் 31 நாள் போன 31ஆம் தேதி வேட்பாளர் உறுதி செய்யப்பட்டாங்க. 1ஆம் தேதி தைப்பூசம் அன்னைக்கு நாங்க அறிவித்தோம். அதுல இருந்து நாங்க தொடர்ச்சியா இந்த களத்துல வந்து நிக்கிறோம். இந்த 31 இதே இடத்துல நாங்க திரும்ப நிக்கிறோம். அடுத்த 31க்கும் நாங்க இந்த குண்டத்துல கொண்டு போட்டு வெற்றி விழாவா, இந்த சட்டமன்ற உறுப்பினர் விழாவா கொண்டாடுவோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை விவசாய சின்னத்துல போடுங்க. அன்பு உறவுகளை கடந்த காலத்தை தவிர்த்து விட்டுங்க. உங்க வீட்டு பொண்ணு நிக்கிறது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருக்கும். உங்க மகள் நிக்குது, உங்க தங்கச்சி நிக்குது, உங்க அக்கா நிக்குதுன்ற இந்த ஓட்டை இந்த மண்ணின் மகளுக்கு போடுங்க. மறக்காமல் விவசாய சின்னத்துக்கு போடுங்க. மறுநாள் வருகிற ஏப்ரல் 23 அன்று நீங்கள் எழுந்து போயிட்டு அந்த விவசாயம் ஒரு முறை தொட்டுருங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும், உங்க வீட்டு பிள்ளைகள் நல்லா இருக்கும், உங்க பெண்கள் எல்லாம் உங்க வீட்டு பெண் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க. இந்த தொகுதியிட்ட அரசு பள்ளியெல்லாம் தரமானமாக்கும். இந்த ஊர்ல ஒவ்வொரு 4 தெருவுக்கும் இளப்பாடசாலை ஆரம்பிப்போம். தனியா பெண்களுக்கான இளப்பாடசாலை நாங்கள் உருவாக்குவோம். இந்த சமூகம் இளப்பாடசாலை தெருக்கள் இருக்காது. சமூகத்தை நாங்கள் திருத்துவோம்.
அரசு பள்ளியை நாங்க சீர்படுத்துவோம். இந்த மண்ணின் மக்கள் பிரச்சனையில 5 ஆண்டு நாங்க தீர்த்து முடிக்கின்ற உறுதியளிக்கிறோம். ஒருவேளை 10 ரூபாய் ஊழல் பண்ணா கண்முன்னே வேட்பாளர் கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். எங்கள் வேட்பாளர் குற்றம் சாட்டப்பட்டார்கள். பொதுமக்கள் முன்னிலே மேலே விட்டு எங்கள் வேட்பாளர் ஊழல் செய்துட்டார் என்று பேர் அறிவிப்பு செஞ்சுட்டு போனோம். நீங்க என்ன அவர்கள் பகையிடம் கொடுத்திருக்கலாம். அதுல இல்ல, நாங்கள் உங்களுக்காக, நீங்கள் எங்களோட, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன் தம்பிக்காக உழைக்க வந்திருக்கிறோம். எங்க அம்மா அப்பா பட்ட கஷ்டம், நாங்கள் என்ன பட்ட கஷ்டம், அடுத்த எங்க பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது என்ற பெரும் அக்கறையோடு இந்த களத்தில் நிற்கிறோம். ஒரு முறை இந்த முறை நீங்க விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. மருமகர்கள் உங்கள் வேட்பாளர் சரண்யா இம்ரான் அவர்கள் மருமகளுங்க. இந்த மகளுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. இந்த கூடியிருக்கிற சொந்தங்கள் கணவர் இம்ரான் இந்த களத்துல ஒரு பெண்ணு நிக்கணும்னா அதுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கிறது கணவர் தான். நீ நெல்லு, நான் உறுதியா நிக்கிறேன்னு இந்த மனைவிக்கு பக்கபலமா இருந்து அந்த கணவரை ஒற்றைப்போட தேர்தல் களத்தில் நிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இம்ரானுக்கு நன்றி சொல்றோம். இதுதான் ஜனநாயக புரட்சி. சரண்யா இம்ரான் இருக்குல்ல, இதுதான் ஜனநாயக புரட்சி. இந்த புரட்சி வெல்லும், அந்த வெற்றி நாளை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.